அந்நிய செலாவணி வெளியேற்றத்தை குறைத்து பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக எரிபொருள் விலையேற்றம் மற்றும் விலை மதிப்புள்ள உலோகங்கள் மீதான இறக்குமதி வரி கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக கையிருப்பு தங்கத்தில் ஒரு பகுதியை ரிசர்வ் வங்கி விற்பனை செய்திருக்கலாம் என ப்ளூம்பெர்க் எகனாமிக்ஸ் அமைப்பின் மூத்த இந்திய பொருளாதார நிபுணர் அபிஷேக் குப்தா குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து அவர் மே 22ஆம் தேதியுடன் முடிவடைந்த 2 வாரங்களில் ரிசர்வ் வங்கி சுமார் 1200 கோடி டாலர் மதிப்புள்ள தங்கத்தை விற்பனை செய்திருக்கலாம். இதன் மூலம் ரிசர்வ் வங்கி தனது அந்நிய செலாவணி சொத்து மதிப்பில் சுமார் 750 கோடி வரை சேர்த்திருக்கலாம் என தெரிவித்திருந்தார். இது குறித்த செய்திகள் செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகின. இந்நிலையில் ரிசர்வ் வங்கி இதை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது குறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கையிருப்பு தங்கத்தை ரிசர்வ் வங்கி விற்றதாக சில பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மையல்ல என்பதை ரிசர்வ் வங்கி வலியுறுத்தி கூறுகிறது. தங்கத்தின் இருப்பு குறித்த விவரங்கள் ரிசர்வ் வங்கியின் மாதாந்திர செய்தி அறிக்கையில் வெளியிடப்படுகின்றன. அந்த செய்தி அறிக்கையை இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய நிலவரப்படி தங்கத்தின் இருப்பு 880.52 டன்களாக மாறாமல் நீடிக்கிறது. எனவே இது போன்ற விஷயங்களில் ரிசர்வ் வங்கி அவ்வப்போது வெளியிடப்படும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்புமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என தெரிவித்திருக்கிறது.